அதிபர்கள் அதேபோன்று ஆசிரியர்கள் சார்பாக இவ்வாறு நடந்த இந்த செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் எதிர்வரும் காலங்களிலே ஆசிரியருடைய உரிமைகள், ஆசிரியர்களுடைய பாதுகாப்பு, அதேபோன்று அதிபர்களுடைய உரிமைகள், அதிபர்களுடைய பாதுகாப்புகள் நிச்சயமாக உறுதி செய்யப்பட வேண்டும். மாணவர்களுடைய கல்வியை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர்கள் மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கல்வியை உயர்த்துகின்ற இந்த நடவடிக்கையிலே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது மிகவும் ஒரு மிலேச்சத்தனமான செயல். இவ்வாறு செய்யப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு மிலேச்சத்தனமான செயலை கண்டிக்கும் முகமாக நாங்கள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை செய்துள்ளோம். இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தின் மூலமாக எதிர்காலத்திலே ஆசிரியர்கள் அதிபர்களுடைய உரிமைகள், அவர்களுக்குரிய பாதுகாப்பு முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அது துறை சார்ந்தவர்களுக்கும் அறிவிக்கும் முகமாக நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளோம். சாதாரண பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவருக்கான கருத்தரங்குக்கு அந்த மாணவருக்கு தகவல் சொல்ல போன எங்களுடைய ஆசிரியர்கள் தாக்கப்பட்டுள்ளார்கள். அதை அறிந்த அதிபர் அதை பார்க்க சென்றவர்கள் அவரும் தாக்கப்பட்டுள்ளார். எனவே கல்வி சமூகம் இவ்வாறு தாக்கப்படுகின்ற பொழுது எதிர்காலத்திலே கல்வி சமூகத்துக்கான அச்சுறுத்தல் ஒன்று ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாக்கி கொண்டு வருகிறது. இந்த உருவாக்கமானது இன்றுடன் இதை முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலே சரியான முறைப்படியான சட்ட ரீதியான செயற்பாடுகள் மூலமாக இதை கட்டுப்படுத்தி அதிபர் ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி எதிர்கால பிள்ளைகளுக்குரிய கல்வி வளத்தை சிறந்த முறையிலே கொடுப்பதற்கான வாய்ப்பினை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் செய்துள்ளோம்.